சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீதம் 84வது சங்கீதம். அப்படி ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். சங்கீதம் 84 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். போதும். இந்த ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த தாவீதின் சங்கீதத்தில் இங்கே சொல்லப்பட்டு உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செம்மையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்க. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு பலத்தின் மேலே பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிறது எது? நம்ம ஸ்தோத்திரம் பலவீனமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் அதுக்கு மத்தியில் நம்மளை பலப்படுத்துகிறது எது? நம்மளை பலப்படுத்துகிறது என்று தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இங்கே மறுபடியும் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும், உம்மிலே ஆண்டவரே உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் யாரு? பாக்கியவான். செம்மையா இருக்கணும். செம்மையான வழியிலே கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான் என்று சொல்லி பாருங்க. 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பலத்தின் மேலே பலன் நடந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து யாரு? அவரிலே பலன் கொள்கிற மனுஷர்கள், தேவனிலே பலன் கொள்கிற மனுஷர்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு அல்ல, சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பலத்தின் மேல பலனை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். பலவீனத்திலே அவருடைய பலன் நமக்கு என்ன செய்யும்? ஸ்தோத்திரம். நான் பலவீனன் சொல்லாதங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர் அதனுடைய கனியை புசிப்பார்கள். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஆண்டவர் என்னை பலத்தின் மேல பலன் அடைய அவர் என்ன செய்வார்? செய்வார். ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனத்தை நாம் எண்ணக்கூடாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள், ஸ்தோத்திரம், அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்களாம் பெரிய பலசாலியாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய தேசத்தையே பல தேசத்தை அரசாண்ட ஸ்தோத்திரம் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா பல தேசத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வயசு 30, ஆனால் அநேக தேசத்தில் யுத்தம் பண்ணி அநேக தேசத்தை அவர் என்ன செய்தார்? தன் கைக்குள்ள என்ன செய்தார்? ஒரு தேசம் அல்ல, ஒரு தேசத்திலேயே வருது பெரிய காரியம். ஆனால் பல தேசத்தை யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வீரர் மகா அலெக்சாண்டர் பல தேசத்தை தன் கைக்குள்ள என்ன செய்தாராம்? கொண்டு வந்தாராம். அவர் சொன்னாரா, இன்னும் சில தேசம் இருக்குமானால் என் பலத்திலே அந்த ஸ்தோத்திரம் அந்த தேசத்தெல்லாம் என்ன செஞ்சிருவேன்? என் கைவீசம் படுத்திக் கொள்வேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி வேற தேசமே இல்லை. அப்படி சொல்லி இருக்கிற தேசத்தை எல்லாம் தன்னுடைய கைக்குள்ளே ஆட்சிக்குள்ளே அவன் என்ன செய்தானா? இது சரித்திரம். தன் கைக்குள்ளே கொண்டு வந்தானாம். ஆனால் அப்படி கொண்டு வந்தவன் திடீர்னு ஜுரத்தில் படுத்தானான், காய்ச்சல்ல படுத்தான். அவன் பலம் இல்லாமல் என்ன செஞ்சிச்சு? கொஞ்சம் கொஞ்சமா போச்சான். அல்லேலூயா. பெரிய தேசத்தையே பல தேசத்தையே தன் கைக்குள்ளே கொண்டு வந்தவன் இப்போ ஒரே காய்ச்சல்ல படுத்தான். அவன் பலம் பூரா என்ன செஞ்சிச்சு? போச்சு. கடைசியாக அந்த காய்ச்சல் அவனை விட்டு போகலை. ஸோ கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. ஸோ அங்கே கிறிஸ்டியன் கீழே உட்காரு. ஸோ எந்திக்க விடாது, உட்கார் உட்கார். அப்படி நான் ஸ்தோத்திரம் இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மரித்து போவோம், நம்முடைய பலன்லாம் என்ன செஞ்சிச்சு? போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம் பெரிய மகா அலெக்சாண்டர் தான். ஆனால் நான் ஸ்தோத்திரம் மரிக்கிற தருவாயில் வந்துட்டேன். ஆனால் என்னை ஊர்வலமாய் என ராஜாச்சே, நிறைய தேசத்தை ஆளுகை செய்தவராச்சே, ஆகையால என்னை பெட்டியில் வைத்து கொண்டு போகும்போது இந்த 2 கையையும் என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனிக்கல. 2 கையையும்
வெளியே நீட்டினவனமா என்ன செய்யணும், அந்த அந்த பெட்டியில 2 பக்கமும் 2 ஓட்டை போட்டு கைக்கிட்ட 2 கையும் வெளியே என்ன செய்யணும், நீட்டி கொண்டு போங்க. போகும்போது எல்லாரும் கேட்பாங்க, ராஜாவாச்ச இவர் கையை வெளியே ஏன் 2 கையையும் நீட்டி என்ன செய்யறாங்க, ஏன் கொண்டு போறாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதோ எத்தனையோ தேசத்தை ஆளுகை செய்தவர் தான். ஆனால் போகும்போது ஒன்னையும் என்ன செய்யல, இத்தனை தேசத்தில் ஜெயம் பெற்றாலும் வெற்றி பெற்றாலும் வெறுங்கையோட தான் என்ன செய்கிறார், போறார். பெரிய மாவீரன் மகா அலெக்சாண்டர். ஆனால் அப்படிதான் கொண்டு போய் அவரை என்ன செய்தாங்களாம், பதைத்தாங்களாம். அல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். புருசுலி நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். பெரிய வீரன். நிறைய சினிமாவில் சோத்திரம் முன்னால் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது புருசுலி படம் போட்டு அப்படி அப்படி என்ன செய்யும், அந்த படம் போட்டு பனியன் போடுகிறது ரொம்ப பிள்ளைகளுக்கு. இப்போ பார்த்தா பனியனை பார்த்தா பேய் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கவா, அப்படி பனியெல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. அப்போ பெரிய பெரிய வீரனுடைய படமெல்லாம் என்ன செய்வோம், சினிமா படம் அது எதுன்னு போய் என்ன செய்வாங்க, எம்ஜிஆர் அவர் இவர் படம்லாம் அப்போ போகணும். இப்போ அதெல்லாம் வருதில்லை. இப்போ கட்டக்கலையில் வருது. இப்போ அந்த பனியன் அவன் பெரிய நிறைய சினிமாக்களிலே புருசுலிங்கிறவ நிறைய படத்துல ஸ்தோத்திரம், அவன் பெரிய குத்து சண்டை வீரர், ஸ்தோத்திர யுத்த வீரர் என்று சொல்லி பெரிய பிரஸ்தாபம் பெற்றவன். அல்லேலூயா. அவனை யாரும் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு பலன், அவ்வளவு உடம்ப அவன் ஸ்தோத்திரம் அவன் அந்த அளவுக்கு வறுத்து அந்த உடம்பு அப்படி வைத்து எப்பேற்பட்டவனையும் என்ன செய்திருவான், ஒரே குத்துல கொண்டே விடுவான். அவ்வளவு மாபெரும் பெரிய வீரன். அவனுடைய நிலைமை நினைச்சு அவன் பலன் என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு நினைத்தான். ஆனால் ஸ்தோத்திரம் இதை அறிந்த ஒரு நடிகை, ஒரு சினிமா நடிகை, அவன் ஸ்தோத்திரம் ஒரு நாள் கூப்பிட்டாலாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. விருந்துக்கு வாரன்னு சொல்லி விருந்து போய் விருந்தில் விஷத்தை வச்சு கொண்டுட்டான். இல்லையா? இதெல்லாம் கதைகள்ல நடந்த சம்பவங்கள். ஏதை சொல்லுகிறேன்னா, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷத்துல அவனுடைய பலம் எல்லாம் என்ன செய்யும், இழந்து போகும். ஆனா இங்கே 7வது வசனத்துல பலத்தின் மேல பலன் அடைந்து அவர் சீயோனிலே தேவ சன்னிலே அவர்கள் என்ன செய்வாங்க, காணப்படுவார்கள். 5வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும். அப்ப ஆண்டவரால தான் நமக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கிலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கறியை தின்னாலும் சரி, ஸ்தோத்திரம் மாட்டுக்கறியை தின்னாலும் ஆட்டுக்கறியை தின்னாலும் கோழிக்கறியை தின்னாலும் அதில் பலன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நிறைய டாக்டர் சொல்கிறாங்க, ஆட்டுக்கறியே சாப்பிட்றாங்க, ஸ்தோத்திரம் சிக்கனே என்ன செஞ்சிடாதுங்க, சாப்பிட்றாதங்க. கர்த்தருக்கு இப்படி பலர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு பலன் எங்கே இருக்கிறது, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் யாரு, பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 15:2 வாசிங்க. யாத்திராகமம் 15:2. இங்க அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் என், அப்ப நமக்கு பலன் யாரு, கர்த்தர் என் பலனும் அவர் எனக்கு யாரு, கீதமுமானவர். இன்னைக்கு இங்க இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை பணம் நமக்கு பலமா இருக்கிறாங்களாம், அல்லது நம்முடைய சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு நம்ம என்னலாம். ஆனா கர்த்தர் தான் நமக்கு யாரா இருக்கிறார், பலனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் பலன். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி என்னன்னா, அந்த ஆண்டவர் கொடுக்கிற பலன் எதுல இருக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் சிலருக்கு டானிக்க சாப்பிட்டா பலன் அப்படிம்பாங்க, சிலர் ஸ்தோத்திரம் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா எனக்கு பலன் இருக்கலாம். எத்தனை சாப்பிட்டாலும் எத்தனை காரியம் பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு எது பலனா தந்திருக்கிறாரு, ஒரு 5-6 காரியத்தை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எது நமக்கு பலனா இருக்கிறது? சங்கீதம் 140வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு பலனை தருகிறது எது அப்படின்னு. ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே. போதும். அப்போ முதலாவது காரியம், ரட்சிப்பு நமக்கு எதா இருக்கிறது, பலனா இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருப்போமா? நமக்கு ரட்சிப்பிலே தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார்.
சரியா ரட்சிக்கப்படாதனால தான் இன்னைக்கு பலனற்று காணப்படுகிறோம். தேவ பலன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நமக்கு கொடுத்தது நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால. அல்லேலூயா. நான் அடிக்கடி எண்ணுவேன், ஆண்டவரே என்னை மட்டும் நீ ரட்சிக்காமல் இருந்திருந்தா என்னைக்கே செத்து சுடுகாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், போயிருப்பா ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உம்முடைய ரட்சிப்பு தான் எனக்கு எதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் வீட்டமாக வச்சு கொடுக்குற குழம்புனாலையோ அது ஸ்தோத்திரம் வீட்டில் வச்சுக்கிற சாப்பாட்டுனால அல்ல, தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்டோமே இந்த ரட்சிப்பை தந்தவராலே ரட்சிப்பு தான் நமக்கு எதா இருக்கிறது, பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டும் நாம் இல்லாமல் இருந்திருந்தா என்றைக்கும் நம்ம ஸ்தோத்திரம் பாடிருந்து போல என்றைக்கும் நம்ம அழிந்திருப்போம். அல்லேலூயா. அப்போ நமக்கு எது பலனா இருக்கு? ரட்சிப்பு. அதுக்கு வாசிங்க போங்க, ஏசாயா 26:1 வாசிங்க. 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடுகிற பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமானவர். ரட்சிப்பு தான் நமக்கு அரண், ரட்சிப்பு தான் நமக்கு பலன். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் ரட்சிப்பே எதா இருக்குதான் நமக்கு அரணா இருக்கு. அப்படின்னா என்னது? ரட்சிப்பு தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம், ஸ்தோத்திரம் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு ஒன்று ஏன்னா ரட்சிக்கப்பட்டேன்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம் ரட்சிப்பு தான் நமக்கு அரணாக பலனாக அதுக்கான அரணமாக என்ன செய்கிறது, ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் வாசிக்க பாருங்க, இன்னும் அந்த ரட்சிப்பு நமக்கு பலனான்னு பாருங்க. அதே ஏசாயாவில் ஸ்தோத்திரம் 59:17 வாசிங்க. நீதியை அவர் மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசிலை தரித்து நீதியை என்ன செய்கிறார். அப்ப ரட்சிப்பு என்ன சீராவை என்ன செய்கிறார், நம்முடைய அந்த ரட்சிப்பு அதாவது நமக்கு அது ஒரு பாதுகாப்பின் கவசமாய் இருக்கிறது. எது எது ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர சீராவினால என்ன செய்கிறாரு, சிரசின் மேல தரித்து. ஸ்தோத்திரம் கோலியத்தை ஸ்தோத்திரம் வீழ்த்ததுக்கு தாவீது பார்த்தான். அவன் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரிக்கா அவன் கவசம் என்ன செஞ்சிருந்தான், போட்டிருந்தான். அவனை கொல்லுவதுக்கு யாராலும் என்ன செய்ய முடியாது. தாவீது பார்த்தான். ஸ்தோத்திரம் அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு சிரசில் இடம் இருக்கு அப்படின்னு என்ன ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் கையில் பட்டயத்தோடு நிற்கான், மேலே பூரா கவசத்தோடு இருக்கான், ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரே கல்லில் கர்த்தருக்கு சொல் அந்த அதை ஆஃப் பண்ணி ஒரே கல்லுனால என்ன செய்தான், சொல்லுங்களேன், வீசு கூழங்களை எடுத்து என்ன செய்தான், வீசினான். அப்படியே அவன் என்ன செய்தான், விழுந்து அவன் என்ன செத்தான். அல்லேலூயா. வீழ்த்தது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பெரிய பலசாலி தான். ஆனா ஒரே கல் போதுமானதாய் 5 கூழங்கள் வச்சிருந்தான். ஆனா 5 கல்லை பயன்படுத்தல, ஒரு கல்லு என்ன செஞ்சது, அவனுடைய பலத்தை அடித்தது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ரட்சிப்பு தான் நமக்கு எதா இருக்கிறது, பலனா இருக்கு. அதுல ஸ்தோத்திரம் 17 தானே வசனம், முதல் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை, கர்த்தருடைய கை அவர் என்ன செய்யல, அவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன செய்யல, குறுகவில்லை. அல்லேலூயா. அவருடைய செவிகள் என்ன செய்யல, கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவி என்ன ஆகல. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ரட்சிப்பு தான் நமக்கு என்னதான் இருக்கு. நீங்க மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்திலே ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சே செத்தே போயிருப்போம் ஒவ்வொரு பிரச்சனை நினைச்சு. ஆனா அவர் மட்டும்தான் நமக்கு யாராய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம் நமக்கு பலன் எது அப்படின்னு பார்த்தா, மத்தேயு 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். 4:1. அப்பொழுது இயேசு
பிசாசினால் சோதிக்கப்படும் பொருட்டு இயேசு 40 நாள் உபவாசம் இருந்ததுனால அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாய் மாறும்படி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கீழே வாசிங்க, 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. கொண்டு போய் கொஞ்சம் பைபிள் எல்லாம் திறந்து பாருங்க. எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கு. அப்ப 2வது காரியம் நமக்கு பலன் எல்லாம் இருக்கு தெரியுமா? நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன். முதலாவது ரட்சிப்பு நமக்கு பலனாக இருக்கிறது. 2வது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நமக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. இன்னைக்கு கடம்பூர் சர்ச்சில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் பிழைக்கிறோம்னு சொல்லி பேசுறேன். அல்லேலூயா. நம்ம எப்படி பிழைக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தினாலே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ 2வது பலன் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா 2 கிலோ ஆட்டுக்கறியில் இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் என்ன இருக்கும்? பலனா இருக்கும்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னத்தையும் திண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் சொன்னார், சோத்திரம் கோழிக்கறியை தின்னுட்டு இப்போ பூரா ஆட்கள் பூரா லேடிஸ் பூரா யார் மாதிரி தான் நடக்காங்க? லெக்கான் கோழி மாதிரியே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காலையில் கடம்பூர் போகும்போது பார்க்கோம், அப்படியே ஒரு சிஸ்டர் ரேஷன் கடையை பார்த்து போகுது. அப்படி லெக்கான் கோழி எப்படி நடக்குமா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோழிக்கறி நான் சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அதில் பலன் அல்ல. எதில் பலன் இருக்கிறது என்று சொன்னால் ஜீவனுள்ள வசனத்தின் மேலே வார்த்தையின் மேலே நமக்கு என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டுடைய வசனம் தான் நம்மளை பிழைக்க வச்சிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், கர்த்தர் பைபிள் வாசிக்கலை, ஸ்தோத்திரம், பைபிளுடைய வசனத்தை நம்ம கேட்கலை தியானிக்கலைன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் பிழைக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கத்திலேயே மறிஞ்சிருவோம். அப்போ நம்முடைய ஆண்டவுடைய வசனம் தான் நம்மளை என்ன செய்கிறது? பிழைக்க வைத்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் தெரிந்த காரியம் தான், ஆனாலும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியர் 6:7. சத்திய வசனத்தினாலும் எதனால? இல்ல, முதல்ல எதுனால? சத்திய வசனத்தினாலும் எதுல? பலத்திலும் தருத்தர் ஆனாலும் சரி, அநேகரை ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் விளங்க பண்ணதுக்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனம் தான். நமக்கு ஒன்றும் இல்லைனாலும் எல்லாம் இருக்கிறது மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? தர்றார். அல்லேலூயா. அப்போ நமக்கு பலன் எதில் இருக்கிறது சொல்லுங்களேன். நீ நிறைய வசனம் வாசிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறதே இல்லை. பிள்ளைகளை பைபிள் வாசிக்க நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கல, உங்கள் பிள்ளை வாசிக்காது.
இன்ஜின் எப்படியோ, இன்ஜின் எந்த ரூட்டில் போதோ கேரேஜ் அப்படித்தான் என்ன செய்யும், போகும். நம்ம நாடகம் பார்த்தோம்னா நம்ம பிள்ளை நாடகம் பார்க்கும். நம்ம ஜோம் பண்ண நம்ம பிள்ளை என்ன செய்யாது, சொல்லுங்களேன், ஜோம் பண்ணாது. அப்போ வசனம் தான் நமக்கு எதா இருக்கிறது, பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கையை தூக்க சொன்னா தெரியும். காலையில் பைபிள் இத்தனை பேர் வாசிங்க அப்படின்னு சொன்னா சொல்ல கையை வசத வேண்டாம். ஆனால் எத்தனை பேர் நம்ம இதாகும். அப்ப நமக்கு பலன் எது தெரியுமா? காலையில் இட்லி தின்ட்டு வந்ததுனால இல்லை, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நமக்கு பலன் எதுல இருக்கிறதுனா கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, வசனம் நமக்கு எதை கொடுக்கும், பலனை கொடுக்கும். இன்னும் அந்த கொரிந்தியர்லயே, அந்த 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய பேர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதாயும் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. எதனால? எதனால? தன்னால அல்ல, கர்த்தருடைய வசனத்தினாலே பவுல் சொல்றார். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு பலன் எதுல இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் கிறிஸ்து. நிறைய சாப்பிடுகிறதுனால பலன் இல்லை. இப்போ டாக்டர் சொல்லாது நிறைய சாப்பிட்றாதுங்க, ஸ்தோத்திரம், ப்ரெஷர் சுகர்லாம் என்ன செஞ்சிடும், ஒரு அளவோடு சாப்பிடுங்க. முன்னால் இன்றைக்கி நல்லா கவனிங்க, வேலைக்கு போகிறவங்களாம் தூக்குச்சட்டி வச்சுருப்பாங்க, பெரிய பித்தாளை தூக்குச்சட்டி, ஸ்தோத்திரம், கூட உயரம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், அன்றைக்கி ஒரு பிறகு பார்க்கேன், ஸ்தோத்திரம் இப்படி போல இருக்குது, அந்த ஸ்தோத்திரம் டிஃபன் பாக்ஸ் வச்சுருந்தவர் திடீர்னு பைக்கில் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறார். டிஃபன் பாக்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டாக்டர் சொல்கிறாங்க அளந்து தான் தண்ணி என்ன செய்யணும், இத்தனை மில்லி தான் குடிக்கணும், இவ்வளோ தான் சாப்பாடு என்ன செய்யணும், இல்லைன்னு செத்து போயிடும். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆள் இருக்குது, ஸ்தோத்திரம், தண்ணி தலையில் ஊற்றினா செத்து போயிடும். அல்லேலூயா. இப்படிலாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் நமக்கு பலன் எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எதில்? ஆண்டவருடைய வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க, வேகமாய் போகும். 6:17. எது? ரட்சணியை என்னும் தலை சீராவை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யணும்? இந்த ஆவியின் பட்டயம் எது? கர்த்தருடைய வசனம். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்ப நான் உங்களை சொல்றேன்னா அது என்னையே சேர்த்து வெட்டும் போது, அல்லேலூயா, சொல்லும் போது என்னையும் சேர்த்து தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் 2வது ஆவியின் பட்டயம் கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓயாம சொல்ல விரும்பல, ஸ்தோத்திரம், எங்க போனாலும் பட்டயத்தோடு போங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்ய? கொண்டு போங்க. மற்றது எல்லாத்தையும் சுமக்கிறமே, கர்த்தருடைய வசனத்தை சுமங்க. கர்த்தருக்கு வேதத்தை சுமந்தால் வேதம் நம்மளை சுமக்கும். அல்லேலூயா. சரி, 3வது காரியம் நமக்கு பலன் எதில் இருக்கிறது? ஸ்தோத்திரம், தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் 3வது காரியம் பலன் எதில் இருக்கு? நாம் பெற்று இருக்கிற அபிஷேகத்தில் இருக்கிறது. என்னவோ கையை தட்டினா ஸ்தோத்திரம், குதிச்சாங்க போனாங்கன்னு அல்ல, ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன அடைவீங்க? நான் சொல்றேன், பரிசுத்த ஆவி பெறாம இருக்காதுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன நிரப்பும்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா நிரப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இல்லாமல் இருந்தால் அசுத்த ஆவி உள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். அது ஸ்தோத்திரம், ஒளிந்தூதன் ஆவி வந்து பல விதத்தில் நம்மளை குழப்பிடுவான். குழப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்ப நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதை பெறணும்? பலன் எதுல இருக்கு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியின் பலன் தான் நம்மளை பரலோகத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எண்ணெய் இல்லாத வண்டி என்ன செய்யாது? ஓடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாரி அதிலெல்லாம் பாருங்க, தினமும் எண்ணெய் கவனி. அதை பார்க்குற சேவத்திரம் அது தன்னால் போயிட்டே இருக்க, போட்டோம்னா அது எங்கே நிற்கினே, எந்த காட்டில் நிற்கின்னு தெரியாது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் நமக்கு பரிசுத்தாவியின் என்ன நம்ம நிரப்பி இருப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நிரப்பி இருக்கும், வண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோன்னு தெரியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு பலன் எதில் இருக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெறணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பெறணும். ஸ்தோத்திரம். அதுக்கு நல்ல வாஞ்சை இருக்கணும், அதுக்கு நல்ல ஜெபம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அபிஷேகத்தை பெறணும்னு தாகம் இருக்கணும். இப்போ நம்ம வாலிபர்கள்லாம் பாருங்க, முழங்காலே போட மாட்டாங்க. வயசானவங்கலாம் கீழே உட்காந்துருக்காங்க, வாலிபர்லாம் எங்கே உட்காந்துருக்காங்க? வருத்தத்தோடு சொல்ல, அவங்களுக்கு கீழே உட்கார முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், முழங்கால் போட்டு பாருங்க. எனக்கு இப்போ நல்ல முழங்கால் போட கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஏன்னா இடையில இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, முதல்ல நானும் பாசமாக விழுந்தேன். அதில் போட்டு அப்படியே முழங்கால் போட்டோம்னா அப்படி குடையும். ரொம்ப நேரம் முழங்கால் என்ன செய்ய முடியாது. இப்போ எவ்வளோ நேரம் போட்டாலும் ஒன்றும் இல்லை, கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அது இந்த உபவாச ஜெபத்துக்கு 5 நாள் ஜெபத்துக்கு பிறகு. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் நல்ல முழங்கால் போடிட்டு ஆண்டவரை என்ன நிரப்புன்னு என்ன செய்யணும். இங்கே ஆவியில் நிரம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் இருக்காதுங்க. ஆண்டவர் நம்ம நிரப்பவே மாட்டார். எத்தனை வருஷம் 7 விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்ம நிரப்பப்பட முடியாது. நமக்கு ஒரு என்ன நல்ல ஆவியின் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பணும் வைக்கணும். நம்முடைய கால்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இடுப்பு பலவீனமாக இருந்தாலும், நம்முடைய முழங்காலை முட்டைக்கு நல்ல ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசிங்க. ரோமர் 15:13. இப்படி இருக்க 15:13 தானே. பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எதில் நிரப்புவார்? பரிசுத்தாவி உள்ள வந்தா ஸ்தோத்திர சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கையை தட்டிட்டு குதிச்சுட்டு போகிற ஆவி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நமக்கு பலன் வந்து நம்மளை ஆண்டவர் எப்படி நிரப்புவார்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் என்ன செய்வார்? நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று எழுதப்பட்டது. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். நமக்கு என்ன நிரப்பு, என்னை ஊற்றும் அப்படிங்கிற அந்த தாகம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது ஆண்டவரே என்னை நிரப்புவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம், அதாவது ஒரு ஊரை தீ வச்சு கொளுத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதுமானது. எல்லாத்தையும் சாம்பலாக்கிற காட்டணும். அதே போல ஒரு ஆள் அபிஷேகம் பெற்றவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம தாகத்தோடு கேட்கும்போது நம்மளையும் ஆண்டவர் பற்றி எரியும்படி ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? மாற்றுவார். அப்போ மூணாவது நமக்கு பலன் எதில் இருக்கு? பழைய ஏற்பாடில் பாருங்க. பழைய ஏற்பாடில் இந்த பரிசுத்தாவின் பலன் ஸ்தோத்திரம் என்ன செஞ்சது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14:6 வாசிங்க. பழைய ஏற்பாடில் பரிசுத்த ஆவி வரும்போது கர்த்தருடைய ஆவி எவன் மேல? சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி என்ன செஞ்சது? பழைய ஏற்பாடில் தான். அவன் மேல இறங்கின உடனே கையில ஒன்றும் இல்லாது இருந்தும் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அல்லேலூயா. சோத்தர் சிங்கம் எதுக்கு வந்துச்சு? சோத்தர் ஒரு ஆட்டிக்குட்டி வாயை கிழிச்சு போட்ட மாதிரி என்ன செஞ்சிட்டான்? சோத்தர் எதனால? பரிசுத்தாவின் பலத்தினால. இந்த பரிசுத்தாவி பலம் நமக்குள்ள வருமானம் சாத்தான் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் வந்து நம்மளை ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியாது, அவனால செய்ய முடியாது. இந்த அபிஷேகம் இல்லாதனால தான் ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இரும்பு பற்றைக்கு ஈக்கி வேலையே இல்லை. ஏன்னா இரும்பு பற்ற அங்கே எப்பவுமே என்னதான் இருக்கும்? அனலாக தான் இருக்கும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் ஒன்று நம்மளை என்ன செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சிம்சோனுக்குள்ள என்ன இருந்தது? ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியினுடைய பலன் இருந்தது. அடுத்து அதிலே நியாயாதிபதிகள்
16:9 வாசிங்க. எது? சிங்கத்து வாயில தேன் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு அவன் அப்படியே என்ன செய்யறான், தான் தாய் தகப்பனிடத்தில் அது இல்ல பிரதர், 16:9. பெலிஸ்தர் அவர் மேல வந்து விட்டார்கள் என்று ஏன்னா அவன் ஒரு பிரதிஷ்டை உள்ளவன், இவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால இப்ப என்னாச்சு, அவன் தகாத இடத்துல போய் இருக்கிறான். இப்போ பெலிஸ்தர் வந்துட்டான்னு சொன்ன உடனே எந்திரிச்சு இவன் என்ன செஞ்சான், கெட்டியிருந்த கயிறு எல்லாம் என்ன செஞ்சுட்டு ஒரு நூல் அக்கறை மாதிரி என்ன ஒரு நிமிஷம் நெருப்புல பட்ட காய் மாதிரி என்ன செஞ்சான், அறுத்து போட்டான். அவனுடைய பலம் இன்னதால உண்டானது என்று என்ன செய்யல. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவின் பலன் இருக்குமானா எப்பேற்பட்ட காரியத்தை வீழ்த்த நமக்கு முடியும். அல்லேலூயா. அப்போ மூணாவது பலன் எதுல இருக்கு? பரிசுத்தாவின் பலத்தில் இருக்கிறது. சரி, நாலாவது காரியம் பலன் எது? இன்னும் வேகமாய் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன். நமக்கு பலன் எது தெரியுமா? ஜெபத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களை பிசாசு தொடவே மாட்டான், முடியாது. அல்லேலூயா. பலவீனம் வரும், ஆனா சத்துரு தொடவே என்ன செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே ஸ்தோத்திரம் பார்க்கும்போது பலன் எதுல இருக்குதுன்னு போட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் எப்படி இது நல்லா ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம். பேய் வரக்கூடாம இருக்கணும் அப்படின்னு ஜெபம் இல்லை, கடமைக்காக ஜெபம் இல்லை, ஊக்கமா ஜெபிப்போமானால் இந்த பரிசுத்தாவுடைய பலன் நமக்குள்ள என்ன செய்யும்? இறங்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு பாருங்க, முன்னால அந்த 2 பேருனாலும் தூக்கி எரிகிற பலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவுடைய பலத்தோடு தான் நாம் நிற்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றும் சாப்பிடலை, ஒரு டம்ளர் காப்பியோடுங்கிறது போனதுதான். ஆனா நிக்கன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய பலன்? கர்த்தருடைய பலன் தான். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவுடைய பலன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும். அல்லேலூயா. பவுல் பிறகு எத்தனையோ தரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தூரம் வடை வாங்கி கொண்டு வந்து, வடை போலி எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாப்ல வச்சிருப்பார். ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு பிரசவம் பண்ணவே இல்லை, இங்கே இடத்துலேருந்து சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது 2 வடையை பிச்சு ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு வந்தால் கொஞ்சம் எப்படி இருக்கும்? தெம்பா இருக்குமா இருக்காதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்கும் தெம்பா இருக்கும். ஆனால் பரிசுத்தாவுடைய பலன் நம்மளை நிற்க செய்யும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பலன் எதுல இருக்கு? நாம் பெற்று இருக்கிற அதான் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பவுல் சீலாவும் நடுராத்திரியில என்ன செய்தாங்க? தொழுமரத்தில் கெட்டப்பட்டாலும் அப்போஸ்தலர் 16:25 வாசிக்க வேண்டாம். ஆனால் 2 பேரும் என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணும்போது கை காலை எல்லாம் தொழுமரத்தில் கெட்டப்பட்டிருக்கு, சரீரமெல்லாம் காயத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் அவங்க ஜெபம் பண்றாங்கன்னா என்ன பலத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க? பரிசுத்தாவின் பலத்தில் தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தில் அவங்க கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சது? கலண்டு ஓடுது. அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. எப்போ? நடுராத்திரியில். ஜெபம் பண்ணும் மட்டும் சொல்லக்கூடாது, நடுராத்திரியில்
அல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை கட்டுகளையும் அதை என்ன செய்யும்? அறுக்கும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கிற யார் ஜெபிக்கிறார்களோ ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து கதை பேச நான் பலன் வராது. அல்லேலூயா. 4 பொம்பளையில உட்கார்ந்து ஊருக்கதை அவன் இப்படி இவா இப்படி உட்கார்ந்து பேசினா பலன் என்ன செய்யாது? வராது. அடுத்த வீட்டில் போய் புரண்டி பேசினா வராது. பரிசுத்தாவுடைய பலன் நமக்குள்ள வர வேண்டுமானால் நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும்? தரித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 138:3 வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே, சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தில் எழுதுறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள நீர் என் ஆத்துமாவிலே என்ன தராரு? ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்துமாவிலே நீர் பலன் தந்து நீர் என்ன செய்கிறீர்? அப்ப நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கலாம். ஆத்துமாவிலே ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். போதும். அப்போ நம்மளை தைரியப்படுத்துகிறது எது தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால தான். எலியா என்ன செய்தார் பாருங்க. 1 ராஜாக்கள். எலியாவுடைய ஜெபம் என்ன செஞ்சது? 18:36 வாசிங்க. இல்லையா? 1 ராஜாக்கள் 18:36. அங்கே எலியா அங்க இருக்கிறான். பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க 450 பேர். ஆனா அதுக்கு மத்தியிலே ஸ்தோத்திர பலிபீடம் உண்டாக்கப்பட்டு என்ன செய்யுது? அந்தி பலி செலுத்துகிற வேளையிலே இதை எலியா ஜெபம் பண்ணாரா? ஜெபம் இல்லையா? இதை நமக்கு தெரியும். நீங்க வீட்டில் போய் வாசுங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் செய்தேன் என்றும் நீர் விளங்க பண்ணும். இந்த ஜெபத்தை கேட்டாரு கேட்கலையா? அவங்க எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிலாம் என்னென்னாலும் கூப்பாடு போட்டு வச்சு எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. என்ன செய்யல? சத்தமே நடக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வேடிக்கை அவர் சொல்றாரு. அவன் ஊருக்கு போயிருப்பான், அலுவலாக இருப்பார், சாப்பிட போயிருப்பாங்க, எல்லாம் அப்படிலாம் அவர் சொல்லி கிண்டல் பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன ஆச்சு? ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் சரி. இப்போ அக்கினி இறங்குச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அங்க இருந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் என்ன செய்தான்? வெட்டி வீழ்த்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. எதனால தெரியுமா? கர்த்தர் அங்க அக்கினி இறங்கினதுனால. ஸ்தோத்திரம். இறங்கினது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான்? எலியா என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. எலியாவுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? பலன் தந்தார். ஸ்தோத்திரம். சரி, 4 காரியம். 5வது காரியம் பலன். 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிருவோம். 5வது பலன் எதுல இருக்கு? நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். 8:10. நெகேமியா 8:10. கீழே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. அப்போ பலன் எங்க இருக்கு? எந்த டானிக்கில் இருக்கு? எந்த டானிக்கில் இருக்கு? ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? டாக்டரே சொல்றாங்க நல்ல சந்தோஷமா இருங்க, உங்க நோயெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். நீங்க ஏன் அழுதுகிட்டு துக்கப்படும்? வியாதிலாம் ஒன்று உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. சில டாக்டர் சொல்லுதுலேயே பாதி வியாதி என்ன செஞ்சிடும்? போயிடும். சில டாக்டர் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு இதோ வந்திருக்கு, அது ஸ்தோத்திரம் கேன்சராக இருக்கும், உங்களுக்கு அதாக இருக்கும் இதாக இருக்கும், பயங்காட்டுதிலே பாதி அதிலேயே நினச்சா என்ன செய்வான்? செத்து போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு என்னது? நான் சொல்கிறேன்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பலன் எதில் இருக்குது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்? நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நினைக்கிறது அப்படி தான். ஆண்டோடைய பெருமிஷன் இல்லாமல் இந்த தலையில் இருக்கிற ஒத்த முடி கூட என்ன செய்யாது, மேலே பார்த்து ஏறிக்கிட்டு போகுது. ஆனால் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் என்ன செய்யாது, விழாது. அவர் நினைக்காம ஒன்று நடக்க போகிறதும் இல்லை. அவர் என்ன வச்சிருக்காரோ அதை கண்டிப்பாக என்ன செய்வார், நடக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு பலன் எது அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. அப்போ நம்முடைய சும்மா முறுமுறுக்கக்கூடாது, முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர்களை எப்படி என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சுரைக்காய் மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, புடலைங்காய் மாதிரி. அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தருக்குள்ளே எப்படி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நமக்கு பகை சாத்தானை தவிர முறுமுறுப்பு தான் சாத்தானுடைய ஆயுதம். அல்லேலூயா. ஆகையால கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். வாசிங்க பாப்போம். சங்கீதம் 81 முதல் வசனத்தை வாசிங்க. நம்மளுடைய பலனாகிய தேவனை என்ன செய்யணுமா? கெம்பீரமாய். நமக்கு பலன் யார் தான்? அவர் தான். அந்த தேவனை எப்படி செய்யணும்? கெம்பீரமாய் பாடி யாக்கோவின் தேவனை என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? சந்தோஷமா இருங்க, ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற. சில நேரம் பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில முகத்தை பார்த்தா கடுகு போட்டால் கூட என்ன செஞ்சிடும், எண்ணெய் இல்லாமையே என்ன செஞ்சிடும், என்ன செஞ்சிடும், பொரிஞ்சிடும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கவே கூடாது. மகிழ்ச்சி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். சில ஆஃபீஸில் போவோம், சிலர் பார்த்தீங்கன்னா சார் வாங்க உட்காருங்க, நல்லா என்ன செய்வாங்க. சிலர் ஆஃபீஸர் போனான்னு யார்கிட்ட கேட்டு உள்ளே வந்தீங்க, என்ன இது, எனக்கு இதான் வேலை அப்படின்னு என்ன செய்வாங்க. அவன்கிட்ட பேசுறதுக்கே எப்படி தான் இருக்கும், பயமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளே போவா வேண்டாமா, போவா வேண்டாமான்னு பார்த்துட்டு வெளியே வந்துடும். அப்போ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுமா பாருங்க. ஆபகுக்கில் என்ன சொல்கிறாரு பாருங்க, 3வது அதிகாரம் 17. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடும். 3:17. ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆமாம், நம்ம வச்சிருக்கிற பயிர்கள் இல்லாமல் போனாலும், பழம் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், பலனற்று போனாலும், ஆமாம், அந்த வருஷம் விளையாமல் போனாலும், பலனற்று போனாலும், இப்போ ஆடு இல்லாமல் போச்சு, மாடு இல்லாமல் போச்சு, பயிர் விளையல அப்படின்னு துக்கத்தோடு அல்ல, எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். என் கர்த்தருக்குள்ளே, என் ஆண்டவருக்குள்ளே, என் தேவனுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன் சொல்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சி தான் நமக்கு எதா இருக்கிறது? தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு வியாதிகள் பலவீனம் எல்லாம் என்ன செய்யும்? வருமா வராதா? சொல்லுங்களேன். வரும். ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு 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 தான் வியாதியே என்ன செய்கிறது? சொல்லுங்களேன். வருதா வரலையா? வருது. நல்ல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தால் எந்த வியாதிகள் பலவீனம் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலனா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பலன் நமக்கு எதில் இருக்கிறது? 6வது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் எதில் இருக்கு? ஆண்டவருக்குள்ள காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் யார் காத்து இருக்கிறாங்களோ, கர்த்தருக்கு காத்திருப்பவருக்கு என்ன உண்டு? புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன்.
காத்து இருக்கணும். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் 5 நாள் உபவாச ஜெபம் இருக்குன்னு. இந்த ரெகுலர் ஒரு சிலர் ஸ்தோத்திரம் வராதவங்க வந்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அது பிரயாசப்பட்டு 5 நாள் வந்த ஆட்கள் உண்டு. கர்த்தருக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருப்பதுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? புது பலனை கர்த்தர் தருகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு சங்கீதம் 84:7 வாசித்தோம். பலத்துக்கு மேல பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னியிலே வந்து என்ன செய்வாங்க? பலத்தின் மேல பலன். அப்போ 6வது காரியம், பலன் எதுல இருக்கு? ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருந்த நமக்கு பதில் இல்லாமல் போகாது. ஸ்தோத்திரம். உலக மனுஷனுடைய பாதத்தில் போய் காத்து இருப்போம்னா ஒரு நாள் செய்வான், செய்யாமலும் போவான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்து இருக்கிற ஒரு நாளும் ஒரு காலும் நாம் வெட்கப்பட்டே போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செமையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 7வது வசனம், அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து அவர் சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நமக்கு ஸ்தோத்திரம். பலன் எதில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து, ரட்சிப்பு தான் நமக்கு பலன், ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு பலன், நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நமக்கு பலன். ஓ நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு பலன், நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நமக்கு பலன். 6வது காரியம், நம்ம கர்த்தருக்கு என்று காத்திருப்போமானால், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று எழுதப்பட்டது. பலத்தின் மேல பலனை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். ஒருவேளை ரொம்ப சோர்ந்து வந்திருக்கலாம், பலவீனப்பட்டு வந்திருக்கலாம், பலனே எனக்கு இல்லை என்று எண்ணலாம். இந்த நல்ல காலவெளியில ஓ ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை ஆண்டவர் பலத்துக்கு மேல பலனை தருகிறவர். ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய சோர்வுகள், நம்முடைய அசதிகள், நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்துக்கு மேல பலனை ஆண்டவர் நமக்கு தரணும். ஓ ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். அவருக்கு காத்திருப்பவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. எல்லாரும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபம்ங்க. நல்ல ஆண்டவரே, உமக்களே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, குடும்பத்தின் மத்தியிலே, சபையின் நடுவிலே நாங்கள் எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சியாய் பேசணும். ஆண்டவரே, நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிலருக்கு பேசுறதுக்கே துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, சிரிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா தான் சிரிப்பாங்க மாதிரி இருக்கும். ஓ அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள விட்டு மாறி நல்ல எல்லாத்திட்டையும் பேசணும், எல்லாத்திட்டையும் நம்ம சந்தோஷமா காணப்படும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனால், நல்ல கைத்தட்டி பாடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. எல்லாமே எதிராக இருந்தாலோ, சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலோ, எல்லாமே எதிராக இருந்தாலோ, சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலோ, தொழுவத்திலே இன்றி போனாலோ, மந்தையிலே ஆடுகளின்றி போனாலோ,
தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலோ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். 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 எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உமக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். பலத்துக்கு மேல பலன் வந்து அடைந்து சீயோனிலே வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டது. அவருடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டது. எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலத்துக்கு மேல பலன் அடையத்தக்கதாக எங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு பலனாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தின் மேல பலனை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பு பெற்றதுனாலே அது பலனாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. நாங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உமக்களை மகிழ்ச்சியாய் இருப்பது ஆண்டவரே அது பலனாய் இருக்கிறது. ஐயா, உடைய சமூகத்தில் காத்திருப்பது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்காம தேவ பலத்தை பெற முடியாது. ஸ்தோத்திரம். எதுக்கு முன்னாலெல்லாம் காத்து கிடக்கும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, உங்களுக்கு ஆண்டவர் புது பலனை கத்த தருவார். கர்த்தருக்கு காத்திருப்பவர் தான் புது பலன் அடைய முடியும். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தந்து நம்மை நடத்த போகிறதுக்காக பலத்துக்கு மேல பலன் அடைந்து ஓ சீயோனிலே வந்து காண அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி கர்த்தர் நம்மை மாற்ற போகிறபடினாலே மறுபடி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுருக்கமாய் யாராயில் ஆவியில ஏவப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் பலத்துக்கு மேல பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும். நம்மளை பலப்படுத்துகிற 6 காரியத்தை பார்ப்போம். அந்த பலனை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாராயிலும் ஜெபிக்க ஏவப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஓ ஷபா பாபா. Jesus, hallelujah. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை எடுத்துக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை கர்த்தர் நமக்கு நடத்தி தந்ததுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம். கொண்டு வந்த எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஓ இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை தேவ பாதுகாப்பு நம்ம கூட இருந்து நடத்த முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பலத்துக்கு மேலே பலன் அடைவது எப்படி, எதனால் பலன் அடைய முடியும் என்று சொல்லி 6 காரியத்தை நாங்கள் வேதத்திலிருந்து
உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேவ பலனை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய சகல பலவீனங்களை நீக்கி எங்களை பலவானாய் மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லா சகோதர சகோதரி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவையோடு வந்திருக்கிற தேவைகளை சந்திங்க. கடன் பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை நீக்குங்க ஐயா. போதுமானவராக இருந்து ஒன்றிலும் குறைவில்லாதபடி கர்த்தர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கும். இடநாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்தனாம், என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.